வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அனைத்து குடிமக்களும் வரி செலுத்த வேண்டும். உங்கள் ஒவ்வொரு ரூபாவும் பாதுகாக்கப்படும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே தொடர்பான நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் அதிர்ச்சி கூட்டும் குற்றச்சாட்டுகள். ஆண்டன் பெரேரா வெளியீடு. யாழ் மாநகர சபையின் ஆட்சியினை பெறும் நோக்கில் தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் கூட்டணி அமைப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து. பரீட்சாத்தமாக ரத்மலானி விமான நிலையத்திலிருந்து யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை இன்று வந்தடைந்து டேவிட் பீரிஸ் ஏவியேஷன் நிறுவனத்தின் விமானம். தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டின் ஒவ்வொரு குடிமக்களும் வரி செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதாகவும் உங்களது ஒவ்வொரு ரூபாவும் பாதுகாக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். தேசிய வரி வாரத்தின் ஆரம்ப விழாவில் உரையாற்றிய அவர், வரியை நியாயமாக சேகரிக்கவும் அதனை முறையாக பாதுகாக்கவும் அரசாங்கம் பக்கபலமான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று தெரிவித்திருந்தார். மோசடியால் உருவான கருப்பு பொருளாதாரத்தை அகற்றுவதற்கான திட்டம் நடைமுறையில் உள்ளதா? ஆம், அதற்கான ஒரு வலுவான சட்டம் மற்றும் பொறுப்புணர்வு அமைப்பை நிறுவுவோம். பொதுமக்களின் நிதி முறைமையினை செலவழிக்கப்படுவதை நான் தனிப்பட்ட முறையில் உறுதி செய்கின்றேன். அதற்காக என் சொந்த செலவுகளை கூட குறைத்துள்ளேன் என்றார். வரிக்குழுகள் மோசடி அல்லது அதிகார துஷ்பிரயோகங்கள் ஏற்படுமாயின் அதனை எதிர்த்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முடிவில் அனைத்து பிரஜைகளும் தங்கள் கடமைகளை உணர்ந்து வரி செலுத்த வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு ரூபாவையும் பாதுகாக்க உறுதி செய்கிறோம் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன ஜூன் மாத இறுதியில் தனது பதவியில் இருந்து ஓய்வு பெற உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அவர் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் மாற்று நிர்வாக இயக்குநராக பதவியேற்க உள்ளதையும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற தேசிய வரிவார ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இந்த தகவலை வெளியிட்டார். சமீபத்திய மற்றும் உலக வரலாற்றில் மிகவும் குறைந்த வரி வசூலிக்கும் நாடுகளில் ஒன்றாக இலங்கை மாறியுள்ளது. அதனால் நம் நாட்டை பொருளாதார ரீதியாக நிலைப்படுத்த இந்த வரி சீர்திருத்தங்கள் ஒரு முக்கிய முயற்சியாகும் என்று குறிப்பிட்டார். அத்துடன் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன தமது பணிக்காலத்தில் பல நிறுவன சீர்திருத்தங்கள் மற்றும் சட்ட மாற்றங்களை செயல்படுத்திக் உள்ளதாகவும் அவர் இந்த மாத இறுதியில் ஓய்வு பெற உள்ளதையும் அவர் கூறினார். மஹிந்த ஸ்ரீவர்தன இலங்கை உள்ளிட்ட 7 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் மாற்று நிர்வாக இயக்குநராக பொறுப்பேற்க உள்ளதாகவும் ஜனாதிபதி கூறினார். இந்நிலையில் அவருடைய பங்களிப்புக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்றும் வரி சீர்திருத்தங்களை முன்னெடுத்ததில் அவர் வகித்த முக்கிய பங்கு பாராட்டத்தக்கது என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இந்தியா, தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் வைரஸ் தொற்று வேகமாக பரவி வரும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இலங்கையின் துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களில் தொற்றாளர்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் தெரிவித்துள்ளது. ஸ்லாபத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் பேசும்போது அந்த சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோகன இதனை தெரிவித்திருந்தார். இத்தகைய இடங்களில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படாத நிலையில் நோய் தொற்று இலங்கையில் விரைவாக பரவக்கூடும் அபாயம் இருப்பதாகவும் அது மக்கள் சுகாதாரத்திற்கு கடுமையான சவாலாக மாறக்கூடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். தற்போது காய்ச்சல் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் நபர்களிடமே பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. எனினும் துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களில் PCR பரிசோதனைகள் கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்னாள் விளையாட்டு அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே தொடர்பாக சமீபத்தில் வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் முன்னாள் கணக்காளர் ஆண்டன் பெரேரா வெளியிட்ட கூற்றுக்கள் சமீபத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் ஊடகத்திற்கு கொடுத்த நேர்காணலில் அவர் கூறுகையில், மஹிந்தானந்த மீது மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் நான் முக்கிய பங்கு வகித்தேன் என்பதை ஒப்புக்கொள்கின்றேன். அரசியல் அழுத்தங்களுக்கு இணங்க மறுத்ததனால் தான் நான் அச்சுறுத்தப்பட்டேன். குறிப்பாக அவர்கள் விரும்பும் முறையில் செயல்படவில்லை என்ற காரணத்தால் பதவியிலிருந்து விலக வேண்டும் என எச்சரிக்கப்பட்டேன். பின்னர் சுமையாக்கப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் என்னை இடமாற்றம் செய்தனர் என்றார். அதே நேரத்தில் பல்வேறு வாதங்களுக்கு பிறகு சர்ச்சைக்குரிய 15,000 கேரம் பலகைகள் பொதுமக்கள் அல்லது பாடசாலைகளுக்காக இல்லாமல் தேர்தலுக்கு முன் அரசியல் பிரச்சார அலுவலகங்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இது தேர்தலை இலக்காக கொண்டு திட்டமிடப்பட்ட செயல். அதிகாரிகளின் உடந்தை இல்லாமல் அரசியல்வாதிகள் திருட முடியாது. இந்த அரசியல் கலாச்சாரத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதே நேரத்தில் பொது நிதியை தவறாக பயன்படுத்தியதாக மஹிந்தானந்த அழுத்கமகே குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்ததையும் அது ஒரு மூத்த அரசியல்வாதிக்கு வழங்கப்பட்ட முக்கியமான தீர்ப்பாக அவர் குறிப்பிட்டிருந்தார். யாழ்ப்பாணம் மாநகர சபையின் ஆட்சியினை பெறும் நோக்கில் தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் கூட்டணி அமைப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன.
நேற்று இரவு நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து சபைகளில் ஆட்சி அமைப்பது குறித்து இரு தரப்பினருக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று அதன் அடிப்படையில் இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு பிரபல தனியார் விடுதியில் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்டிருந்த முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். முந்தைய உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 12 ஆசனங்களையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 4 ஆசனங்களையும், இலங்கை தமிழரசு கட்சி 13 ஆசனங்களையும் பெற்றிருந்தது. இந்த அமைப்பின் அடிப்படையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இணைந்து செயல்பட்டால் யாழ் மாநகர சபையில் 16 ஆசனங்களை பெற்றிருக்கும் நிலையில் மேயர் பதவியை பெறும் சாத்தியம் அதிகரிக்கிறது. மற்றொரு பக்கமாக தமிழரசு கட்சி மேயர் தேர்தலில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஆதரவை எதிர்பார்க்கிறது என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் இறுதி நேரத்தில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை நிலவுகிறது என்று சமூக ஆர்வலர்கள் கருதுகின்றனர். தற்போதைய கூட்டணியின் பலத்தை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி யாழ் மாவட்டத்தில் 10 அல்லது அதற்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. அதே நேரம் தமிழ் தேசிய கட்சிகளின் ஒருங்கிணைவுக்காக கடந்த 15 ஆண்டுகளாக பல தரப்பினரும் முயற்சிகளை மேற்கொண்டார்கள். சில முயற்சிகள் வெளிப்படையாகவும் பல முயற்சிகள் ரகசியமாகவும் முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் அப்போதெல்லாம் தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட தமிழ் தேசிய கட்சிகள் நான் பெரிதான், நீ பெரிதான், நீங்கள் துரோகிகள், நாங்கள் கொள்கைவாதிகள் என்கின்ற இருமாப்பு அரசியலுக்குள் நின்று உழன்று கொண்டிருக்க பொது தேர்தலில் தென்னிலங்கையிலிருந்து வந்த தேசிய மக்கள் சக்தி இதனை மாற்றியிருக்கிறது. இதுவரை முடியாத விடயத்தை அனுர அலையும் தேசிய மக்கள் சக்தியும் முடித்து வைத்துள்ளது. கடந்த பொது தேர்தலில் வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தி பெற்ற வெற்றிதான் தமிழ் தேசிய கட்சிகளை ஒருங்கிணைத்திருக்கின்றன அல்லது அவ்வாறு ஒரு சிந்தனையை தூண்டியிருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை இலங்கை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. அவருக்கு இடைக்கால உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யும் உரிமை இல்லை என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் மேல்முறையீடு செய்வது யாருடையதாக இருந்தாலும் இயல்பான உரிமையை கருதப்படக்கூடாது. அதற்கென சட்டத்தின் கீழ் தெளிவான அனுமதி தேவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 2016 ஆண்டு பிப்ரவரி முதல் செப்டம்பர் வரை 1.1 கோடியை வாடகை மற்றும் சொந்த நன்மைகளுக்கு தவறாக பயன்படுத்தியதாக ரவி கருணாநாயக்க மற்றும் தொழிலதிபர் அர்ஜுன் அலோசியஸுக்கு எதிராக ஊழல் மற்றும் மோசடி விசாரணை குழு ஆணைக்குழுவுக்கு வழக்கு தொடர்ந்திருந்தது. குறித்த வழக்கை தள்ளுபடி செய்யும் நோக்கில் அமைச்சர்கள் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர முடியாது, அரசியலமைப்பில் பரஸ்பர முரண்பாடுகள் உள்ளன என இருவரும் வாதிட்டனர். ஆனால் நீதிமன்றம் இந்த வாதங்களை ஏற்க மறுத்தது. இதனையடுத்து மேல்முறையீடு செய்யும் உரிமை இல்லை என தீர்ப்பளிக்கப்பட்டதுடன் ரவி கருணாநாயக்கவுக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகையை செலுத்த வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. டேவிட் பீரிஸ் ஏவியேஷன் நிறுவனத்தின் பரிசோதனைக்கான விமானம் இன்று திங்கட்கிழமை ரத்மலானி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை வெற்றிகரமாக வந்தடைந்தது. இந்த விமானம் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வரை பயணிகள் சேவையை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதற்கான முதல் முயற்சி என்பதுடன் இலங்கை அரசாங்கத்தின் உள்ளூர் விமான போக்குவரத்து மேம்பாட்டு நோக்கத்திற்கு ஏற்ப மேற்கொள்ளப்பட்டது. இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் மேற்பார்வையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த விசேட கண்காணிப்பு விமான பயணம் எதிர்கால திட்டங்களுக்கு தேவையான அனுமதி மற்றும் தரநிலைகள் குறித்த பரிசோதனைகளுக்காகவே நடத்தப்பட்டது. விமானம் இன்று பிற்பகல் 1:05 மணியளவில் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்ததாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சி மூலம் வடமாநில மக்களுக்கு தென்னகரம் மற்றும் பிற பகுதிகளுடன் விரைவான விமான சேவை இணைப்பை வழங்க முடியும் வாய்ப்பும் உருவாகியுள்ளது.